யூபியில 25 வயசுல ஒருத்தர் சூசைட் பண்ணிருக்காரு. ஏன்? ஜிகே ஜிங்க் கம்பெனி ஏர்ட்ராப்பை நம்பி ஏமாந்ததுனால. இந்த நியூஸ் உண்மையா இல்லையான்னு தெரியல. ஆனா நீங்க ஜிகே ஜிங்க் கம்பெனியோட ஏர்ட்ராப்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்ன ஸ்கேம் நடந்திருக்குன்னு இந்த வீடியோ மூலியமா ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களால முடிஞ்ச ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு இப்பவே. அப்பதான் யூடியூப் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணும். சரி, கிரிப்டோல நம்மள மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கோ ட்ரேட் பண்றவங்களுக்கோ என்ன பெரிய ஆசை இருக்கும்? எப்படியாவது ஷார்ட் டேர்ம்ல கொஞ்சம் பணம் ஈஸியா சம்பாதிக்கணும் தான். அப்படி ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு கிரிப்டோல இருக்கிற ஒரு வழிதான் இந்த ஏர்ட்ராப். ஆனா இந்த கிரிப்டோ கம்பெனி எல்லாருக்கும் இந்தாங்கப்பான்னு இந்த ஏர்ட்ராப்பை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை யார் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுடைய வேலட்டுக்கு தான் ஏர்ட்ராப்பை அலோகேட் பண்ணுவாங்க. ஆனா 95% மோஸ்ட் ஆஃப் த நியூவா வர்ற கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் கம்பெனி எல்லாருமே கரெக்டா யாரோட வேலட்டுக்கு ஏர்ட்ராப்பை அலோகேட் பண்ணணும் அப்படின்றத அனலிசிஸ் பண்ணி லெட்ஜெட்டா ஏர்ட்ராப்பை அலோகேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஜிகே ஜிங்க் ஏர்ட்ராப்போட கதையே வேற. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இருந்து இந்த ஜிகே ஜிங்க் கம்பெனி ஏர்ட்ராப் கண்டிப்பா தருவாங்கன்னு நம்பி பல யூசர், முக்கியமா பல இந்தியன் யூசர்ஸ் இந்த கம்பெனியை பார்த்தா நல்ல கம்பெனியா இருக்கு, இவங்க பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற நிறைய கம்பெனி பெரிய பெரிய கம்பெனி ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருப்பாங்கன்னு நம்பிதான் ஜிகே ஜிங்க் நெட்வொர்க்ல அவங்க சொல்ற கிரைட்டீரியா ஆர் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வால்யூமை ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 95% வரைக்கும் இந்த ஜிகே ஜிங்க் ஏர்ட்ராப் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 4 மில்லியன் யூசர்ஸ். ஆனா அந்த யூசர் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களுக்கு குறிப்பா $10 to $500 வரைக்கும் கேஸ் ஃபீலே ஸ்பெண்ட் ஆயிருக்கும். முக்கியமா அவங்களுடைய டைம் அதில் எக்கச்சக்கமா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உண்மையா பார்த்தா 90% வரைக்கும் இந்த கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணவங்களுக்கு அந்த ஏர்ட்ராப் கிடைச்சிருக்கணும். ஆனா இப்போ அப்படி நடக்கல. ஒன் டே பிஃபோர் தான் ஜிகே ஜிங்க் கம்பெனி அவங்களுடைய எக்ஸ் தளத்துல ஒரு விஷயத்தை ட்வீட் பண்றாங்க. நாங்க எங்களுடைய டோட்டல் சப்ளைல இருந்து ஆல்மோஸ்ட் 15% வரைக்கும் ஏர்ட்ராப்புக்காக அலோகேட் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்ல உடைய லட்சக்கணக்கான வேலட்ஸ் அதுக்கு எலிஜிபிளா இருக்காங்க. இந்த கிரைட்டீரியாவை மேட்ச் பண்ண வேலட்ஸுக்கு நாங்க ஏர்ட்ராப் தர போறோம் அப்படின்னு சொன்னது நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு யூசர் உண்மையா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பேரு 90% வரைக்கும் அவங்களுடைய எலிஜிபிள் கிரைட்டீரியா லிஸ்ட்லயே இல்லை. அப்ப அந்த ஏர்ட்ராப் யாருக்கு தான் போயிருக்குன்னா 12,725 வேலட்ஸ் வரைக்கும் மால்ஷியஸா ஏதோ ஒரு காயினை ஹோல்ட் பண்றாங்க, என்எஃப்டியை ஹோல்ட் பண்றாங்க. போன்சைன்ற ஏர்ட்ராப்பை வாங்கினவங்களுக்கும் அந்த ஏர்ட்ராப் அலோகேட் ஆயிருக்கு. இதை விட முக்கியமா எவ்வளவோ கஷ்டப்பட்டு டிரான்சாக்ஷனை வச்சு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண யூசருக்கு அந்த ஏர்ட்ராப் அலோகேட் ஆகல. ஆனா ஒரு வேலட்ல டிரான்சாக்ஷனே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டியா இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த வேலட்டையே கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஏர்ட்ராப் கிடைக்கும் அப்படின்னு அலோகேஷன் புக் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 458 மில்லியன் USD வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண இந்த ஜிகே ஜிங்க் கம்பெனி யாருக்கு அவங்க காயினை ஏர்ட்ராப்பா கொடுக்கணும், யாருடைய வேலட்டுக்கு கொடுக்க கூடாதுன்னே தெரியாம தப்பா அலோகேஷன் பண்ணிட்டாங்க. அவங்க அதை சரி பண்ணிக்கணும். கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற வேர்டு தான் இன்டர்நெட் முழுக்க, ட்விட்டர் முழுக்க பரவிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இதுல ஒரு ட்விஸ்ட், இது தப்பு கிடையாது, ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்றது. எப்படின்னா இவங்களுடைய டிவிஎல்னு சொல்லுவாங்க, டோட்டல் வேல்யூ லாக்டுன்னு. அது நவம்பர் 19, 2023 வருஷம் வரைக்கும் 106 மில்லியன் USD-யா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நவம்பர் 23 ஆல்மோஸ்ட் ஒரு 4 டேஸ்லயே 150 மில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 40% ஆஃப் த டிவிஎல் 4 நாள்லயே வந்திருக்கு உள்ள. அதே இது ஜனவரி 9, 2024 இந்த வருஷம் 167 மில்லியன் USD-யா அவங்களுடைய டிவிஎல் வேல்யூ இருந்திருக்கு. ஆனா அடுத்த ஒரு நாள்லயே 127 மில்லியன் USD-யா மாறி இருக்கு. அப்ப அந்த 40 மில்லியன் USD-ய யார் உள்ள கொண்டு வந்தாங்க, யார் வித்ட்ரால் பண்ணி வெளியே கொண்டு போனாங்க? இதுக்கு ஆன்சரை இப்ப இவங்க ஏர்ட்ராப் தரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனுடைய பெர்சன்டேஜ் அண்ட் வேலட்டோட கணக்கை வச்சு பார்த்தோம்னா 50,000 வேலட்டுக்கு இவங்க ஏர்ட்ராப் கொடுக்குறேன்னு சொன்ன அலோகேஷன்ல இருந்து 55% வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆக போகுது. அதே 100K வேலட்ஸுக்கு 68% ஆஃப் த ஏர்ட்ராப் அலோகேஷன் தான் ஸ்ப்ரெட் ஆக போகுது. முக்கியமா கடைசி டோட்டல் சப்ளைல இருந்து 500K வேலட்ஸுக்கு வெறும் 5% தான் டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. இதை வச்சு பார்த்தோம்னா ஒரு சில நம்பர் ஆஃப் வேலட்ஸுக்கு தான் இந்த ஏர்ட்ராப்ல இருந்து அப்நார்மல் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அப்ப அந்த 40 மில்லியன் லிக்விடிட்டி, அந்த 40 மில்லியன் பணம் உள்ள வந்து வெளியே போச்சு இல்லையா,
அப்ப அந்த 40 மில்லியன் USD அமௌண்ட் உள்ள வந்து வெளிய போச்சு இல்லையா? அது மேபி டீம் மெம்பர்ஸ், இன்சைடர்ஸ், விசிஸா இருந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெளிய கொண்டு போயிருந்தாங்கன்னா, அந்த டிரான்சாக்ஷன வச்சு இந்த ஏர் டிராப் மூலியமா ஒரு நார்மல் யூசருக்கு கிடைக்கிற ஏர் டிராப்ப கம்பேர் பண்ணும்போது, அவங்க எல்லாருக்குமே நீங்க 100 மடங்கு அதிகமா தர போறீங்களா? இதெல்லாம் பத்தாதுன்னு உங்களுடைய ட்ரெஷரி வாலெட்ல 5 மில்லியன் ஏர் டிராப்ஸ் காயின் வரைக்கும் போயிருக்கு. ஆக்சுவலா ஏர் டிராப் காயின் போறது ஓகே. அந்த காயினோட வேல்யூ எப்படி இன்கிரீஸ் ஆகும்னா, அவங்களுக்கு பேக்கிரவுண்ட்ல கம்யூனிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அந்த அளவுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட்டே க்ரோ ஆகும். ஆனா அப்படிப்பட்ட கம்யூனிட்டிக்கே நீங்க இந்த மாரி ஸ்கேம் பண்ணீங்கன்னா, அந்த ஏர் டிராப் குடுக்குறதும், குடுக்காததும் ஒண்ணு தான். அப்ப இந்த விஷயத்துக்கு சொல்யூஷனே இல்லையா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, சொல்யூஷன் இருக்கு. அதாவது இப்ப வரக்கூடிய 17ஆம் தேதி தான் இந்த ஏர் டிராப்ப கிளைம் பண்ணலாம் அப்படின்னு டேட் குடுத்திருக்காங்க. மேபி இவங்க இதெல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு ரீஷெட்யூல் பண்ணணும் ஏர் டிராப்ப கிளைம் பண்றதுக்கு. இந்த மாரி தப்பான வாலெட்ஸ்க்கு ஏர் டிராப் போறத ஸ்டாப் பண்ணிட்டு, இவங்க கரெக்ட்டான மெம்பர்ஸ்க்கு ஏர் டிராப்ப அலோகேட் பண்ணணும். முக்கியமா இந்த 40 மில்லியன் USD யார் உள்ள கொண்டு வந்தா, யார் வெளிய கொண்டு போனான்ற ஆன்ஸருமே இவங்க குடுத்தாங்கன்னா, இதுல இருந்து இவங்க ரெக்கவர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்ப நான் பேசுற வரைக்கும் ZK Zinc கம்பெனி அவங்களுடைய X தளத்துல இதுவரைக்கும் பெருசா அந்த அளவுக்கு பாசிட்டிவான அப்டேட் யாருக்குமே குடுக்கல. சோ அதனால தான் பல யூசர்ஸ் இப்போ ZK Zinc கம்பெனி ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இந்த கிரிப்டோ ஏர் டிராப் வந்து யாருக்குமே கிடைக்கலன்ற மாரி பல ட்வீட் வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி கிரிப்டோல ஏர் டிராப்ல பார்ட்டிசிபேட்லாம் பண்ண போறீங்கன்னா, இந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குதுன்றத அவங்களுக்குமே நீங்க தெரியப்படுத்துங்க.